மே மாதத்துல ஒரு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு. ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் என்னதான் காலை மற்றும் பகல் நேரங்கள்ல இருந்தாலும், மாலை மற்றும் இரவு நேரத்துல இதுவரைக்கும் மழை சரியா பெய்யாத மாவட்டத்துல கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க போதுங்க. வரக்கூடிய மே 14ஆம் தேதி வரைக்கும் மழை தீவிரம் அதிகமாவே இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யலையோ, அங்கெல்லாம் நமக்கு மழை வரப்போகுது. கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழையே இன்னும் தொடங்கவே இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சு மழை வந்து அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு மழை தொடங்கும். அதுல குறிப்பா வந்து தென் மாவட்டங்களை விட வட தமிழ்நாட்டில் தான் நிறைய இடத்துல மழையே இல்லை. குறிப்பா இந்த சென்னையில் ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப குறைவாக இருந்து வந்த சூழ்நிலையில நேற்று முதலாகவே பரவலாக நிறைய இடங்கள் நமக்கு மழை பதிவாகியிருக்கு. அதில் இன்னும் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா வட தமிழக உள் மாவட்டத்திலும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் இனிமே வரும் நாட்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக அதிகரிச்சிடும். ஆகவே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாமலே இருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் 100% சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த மே மாதத்தில் வெயில் மட்டும்தான் இருக்க போதுன்னு நினைக்காதீங்க, மழையும் சேர்த்து காத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த மழை மட்டும் இல்லாமல் சூறாவளி காற்று மற்றும் ஆலங்கட்டி மழை பற்றின தகவலையும் நம்ம தொடர்ந்து இனி வரும் நாட்களில் பார்ப்போம். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் மே 2வது வாரம் வரைக்கும் தொடர் மழை பொறுத்தவரை தீவிரமாக போகுது. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலேயே. இந்த மே 14 வரைக்கும் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிரமான ஒரு மழையாக பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும். நம்ம சென்னை உட்பட நிறைய இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்களில் இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சிலாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்குது. சங்கராபுரம், தியாகதுர்கம், சின்ன சேலம், அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டம், தொடர்ந்து இந்த திண்டிவனம் போன்ற பகுதிகள், செஞ்சி, அதை தொடர்ந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய இடங்கள், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், போலூர், செங்கம், இது போன்ற நிறைய இடங்கள்ல நமக்கு மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கெல்லாம் நமக்கு மழை சரியாக வரல அல்லது கடந்த மாதத்தில் எங்களுக்கு கடைசி 2 வாரமும் செம்ம வெயில் கொளுத்தி அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த கனமழை பொறுத்தவரை பதிவாக ஆரம்பிச்சிடும். தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க. மே 4ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் சில இடத்துல மழை இருக்கும், இருந்தாலும் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் பரவலான மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக அதிகரிச்சிடும். உள் மாவட்டங்கள், குறிப்பாக இந்த உள் மாவட்டத்தில் வெயில் அதிகமாக பதிவான பகுதிகள் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, இது போன்ற இடங்களிலும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு. கிருஷ்ணகிரியில் நல்ல அருமையான மழை இருக்குங்க. நிறைய விவசாயிகள் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எப்போ மழை வரும்னு. அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் மே முதல் வாரத்தில் மழை இருக்கும்னு. ஆகவே இப்போ அடுத்து வரும் நாட்களில் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை உண்டு. வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஆமாம், இவ்வளோ வெயில் அடிக்குது, எப்படிங்க மழை வரும், அதெல்லாம் ஒன்றும் வராதுங்கன்னு மட்டும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு இருங்க. மே 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரங்கள் இருக்குது. ஆகவே இந்த இடைப்பட்ட நாட்கள் நிறைய இடங்கள் நமக்கு மழை பொழியும். ஆனால் இதில் என்னென்னா, ஒரே நேரத்தில் 100% எல்லா பகுதிகளுக்கும் வராது. ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக தான் நமக்கு வந்து பதிவாகும். கோடை மழை அநேக இடத்துல நமக்கு வந்து மழை பெய்தாலும் அது ஒதுக்கியே வந்து பதிவாகும். இப்போ ஒரே மாவட்டங்கள், இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரியில் எல்லா இடங்களிலும் ஒரே அளவில் நமக்கு மழை இருக்காது. சில இடத்துல லேசான மழை, சில இடத்துல மிதமான மழை, சில இடங்களில் கனமழைன்னு பதிவாயிருக்கும். இதே போல தான் மற்ற மாவட்டத்திற்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பெரும்பாலும் மாலை அல்லது இரவில் பகுதியாக மட்டும் மழை எதிர்பாருங்க. குறிப்பாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்களை சொல்லியே ஆகணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஏன்னா இந்த திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்துலேயும் செம்ம வெயிலுங்க. இந்த வேலூர், திருப்பத்தூரில் எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அதே மாதிரி காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. இங்கேயும் கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும், கவலை தேவையில்லை. காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் போன்ற இடங்களிலும்
பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிச்சிடும். தொடர்ந்து இனி வரும் நாட்களில் மிதமான மழையில் ஆரம்பித்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க. மிக கனமழை வருமா அப்படின்னா, தற்போதைக்கு கனமழை மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. மிக கனமழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம். ஆனால் கனமழை கண்டிப்பாக புரட்டி போடும். குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நல்ல ஒரு தீவிர மழையானது வரும் நாட்களிலும் எதிர்பாருங்க. அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் விட்டு விட்டு மழை இருக்கும். கனமழை அப்படிங்கிறது வந்து புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறையில் கனமழையும், மற்ற இடங்கள் அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மிதமான மழை மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே நம்ம எந்தெந்த பகுதிகள் மழை வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே நமக்கு மழை தீவிரமானது தான். கொஞ்ச நாளாகவே டெல்டாவில் மழை வந்துட்டு தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக கடலோரத்தில் கனமழை பதிவாகிட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கேயும் நமக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அநேக மாவட்டத்தில் எதிர்பாருங்க. மழையெல்லாம் வராதுன்னு மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க. கோடை மழை பொறுத்த வரைக்கும் சட்டென்று அந்த கிளைமேட் என்று சொல்லக்கூடிய அந்த வானிலை பொறுத்த வரைக்கும் சட்டென்று மாறி அதிக அளவில் மழை கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. சில இடங்கள் குறிப்பாக அந்த ஏற்காடு போன்ற பகுதிகள், சேலம் மாவட்டம் ஏற்காடு போன்ற பகுதிகள், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போன்ற பகுதிகள்லாம் கொஞ்சம் இனி வரும் நாட்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நிறைய இடங்கள்ல நம்ம கனமழையும் தீவிரம் அடையும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள் நமக்கு மழை இருக்குங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரத்திலேயே கனமழை வந்து பதிவாகும். அதில் காலை மற்றும் பகலில் எதிர்பார்க்காதீங்க. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி அல்லது 9 மணி வரைக்குமே கூட பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் பகுதியாக சில மாவட்டத்தில் இருக்கும். அறிவித்தபடி நமக்கு மழை பொழிவில் எந்த மாற்றமும் இருக்காது. அதில் உறுதியாக நமக்கு வந்து நிறைய இடங்களில் மழை கிடைக்கும். வெயிலும் ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். பகலில் வெயில் ரொம்ப அதிகமாகவும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் இந்த மழை வாய்ப்பு எதிர்பார்த்தால் போதும். தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வட மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும். தெற்கே மட்டும்தான் இது வரைக்கும் மழையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல மழைங்க. வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் அருமையான மழை பொழிவெல்லாம் பதிவாச்சு. தினந்தோறும் கனமழை தாங்க. எல்லா இடங்களுமே தினந்தோறும் மழை பொழிவாகவே இருந்துச்சு கடந்த சில நாட்களாக. இப்போது சில மழை பொறுத்த வரைக்கும் பகுதியாக மாறி இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் அடுத்து வரும் நாட்களில் பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் விட்டு விட்டு மாலை நேரங்களில் மழை தொடங்க வாய்ப்பு. பகல் நேரங்கள், காலை நேரங்களில் வானம் மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கும். மாலை இரவு நேரங்களில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் இடைவிடாத நல்ல ஒரு பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அவ்வப்போது விட்டு விட்டு இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழையெல்லாம் தொடங்கிருச்சுன்னா மிக கனமழை மற்றும் அதி கனமழை ரெட் அலர்ட்டும் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வெதர் நியூஸுடன். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.